வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்தடுத்து கைது செய்யப்படும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள். கைதான அடுத்த நபர். மக்களின் எதிர்ப்பை மீறி வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள். பலப்படுத்தப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. மன்னார் நகரில் ஏற்பட்ட பாரிய போராட்டம். வீதியில் இறங்கிய இளையோர். நாடு தழுவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. செம்மணி ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். சட்டத்தரணி தகவல். இந்திய விமான நிலையங்களில் பயங்கரவாத அச்சுறுத்தல். பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. பீகாரில் தடுப்பூசி போட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவில் நோயாளியை ஏற்றி சென்ற மருத்துவ விமானம் விபத்து. பயணித்தவர்கள் பலர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜிந்திர ராஜபக்ச இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நுகையகுடையில் அவரது வீட்டில் வைத்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022 மே மாதம் நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சிவனகல கிரியப்பண்ண வெவ பகுதியில் உள்ள சட்டவிரோத கட்டடம் சேதமடைந்தது. இந்த சொத்து மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என கூறி அதற்குரிய இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் இழப்பீட்டு அலுவலகத்தில் உள்ள சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊழல் மற்றும் சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுடன் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்களை அவர் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சஜிந்திர ராஜபக்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மன்னார் காற்றாலை மின் திட்டத்தால் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து கடந்த சில நாட்களாக மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் காற்றாலை மின் கோபுரத்துக்கான பாகங்கள் மன்னார் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. காற்றாலை மின் கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்றது. இந்த நிலையில் மன்னார் தள்ளாடி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தையும் மேற்கொண்டனர். குறித்த பகுதியில் நின்ற மக்கள் அவ்விடத்தில் இருந்து சென்ற நிலையில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் கலக அடக்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் காற்றாலை மின் கோபுரங்களை ஏற்றிய வாகனங்கள் மன்னார் நோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து சென்ற நிலையில் சிறிய அளவிலான மக்களை குறித்த பகுதியில் நின்ற நிலையில் போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் கொண்டு செல்லப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் கனிம மணல் அகழ்வு மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து கருநீலம் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை காலை மன்னார் நகர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டம் இயற்கை வளங்களில் ஒன்றான இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகழ்வு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கான அனுமதிகள் இழுபறியில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்குவதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலிய தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்துள்ளது. இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது.
இதனைத் தொடர்ந்து பல்தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இல்மனைட் மணல் அகழப்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்து மக்களின் வாழ்நிலங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளது. இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநில பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை மன்னார் சுற்றுவட்ட நகர்ப்பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கலந்து கொண்ட இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதிகளில் ஆரம்பமாகி மன்னார் போலீஸ் நிலைய வீதியினூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வீதியை சென்றடைந்தது. அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதானம் ஊடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதிகளை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து கனியமணல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக விழிப்புணர்வு நாடகம் மற்றும் கையெழுத்து பெற்றுக் கொள்ளும் செயற்பாடுகள் நாளை வியாழக்கிழமை இடம்பெற்று இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளைஞர்களாக இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு செயற்பாட்டை மன்னார் நகரில் செய்து கொண்டிருக்கோம். இதில் முக்கியமாக எங்களில் 3 கோரிக்கைகள் இருக்குது. மன்னாரில் கனியவளம் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் 2014ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. தற்போதைய சூழலிலே என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தாக்க மதிப்பீடு அரசாங்கத்துக்கு கொடுப்பட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் அந்த பிரைவேட் கம்பெனிக்கு கொடுப்படும். அப்படி கொடுப்பட்டால் கனியமண் மன்னார் தீவிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படக்கான சான்றுகள் அகழ்ந்தெடுப்பதற்கான சான்சஸ் கூடவா இருக்கின்றது. அண்மையில் வெளியிடப்பட்ட மருத்துவர்களின் இடமாற்ற பட்டியல் தொடர்பான பிரச்சினைகள் உட்பட தமது கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சு தீர்வு வழங்காவிட்டால் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமல் விஜயசூரிய ஊடகங்களுக்கு பேசுகையில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலை 8 மணிக்குள் திருப்திகரமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தமது சங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் சுகாதார அமைச்சகத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருகின்றோம். ஆனால் இடமாற்ற பட்டியலில் உள்ள சிக்கல்கள் குறித்து எந்தவித அர்த்தமுள்ள தலையீடுகளும் இல்லை. காலக்கெடுக்குள் அமைச்சகம் சரியான நடவடிக்கை எடுக்க தவறினால் நாங்கள் நாடு தழுவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தை தொடங்குவோம் என்று அவர் கூறியுள்ளார். சுகாதார அதிகாரிகள் எழுப்பும் கவலைகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியர் விஜயசூரிய இந்த வேலை நிறுத்தம் கடைசி முயற்சியாக ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தீர்வு காணப்படாவிட்டால் முன்மொழியப்பட்ட வேலை நிறுத்தம் நாடு முழுவதும் உள்ள அரசு வைத்தியசாலைகளை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதைகுழிகள் இருக்கின்றனவா என்று அறிவதற்காக தரையை ஊடுருவும் ரேடார் அமைப்பு மூலமாக ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது. இந்த பணிகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையிலேயே இது தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். இந்தியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து நாட்டின் அனைத்து விமான நிலையங்களும் உச்சகட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் இந்திய உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த உயர்மட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 2 வரையிலான காலப்பகுதியில் சாத்தியமான அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி விமான நிலையங்கள், ஓடுபாதைகள், ஹெலிகாப்டர் தளங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து விமான நிறுவனங்களிலும் மேம்பட்ட கண்காணிப்புகள் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன.
பீகார் மாநிலம் பங்க மாவட்டத்தில் உள்ள அமர்பூர் பாடசாலை ஒன்றில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசி போட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவியருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அரசு பரிந்துரைத்த HPV எனப்படும் வைரஸ் தடுப்பூசி மாணவிகளுக்கு போடப்பட்டது. தடுப்பூசி போட்டு சில மணி நேரங்களுக்குள் அவர்களுக்கு வயிற்றுவலி, தலைச்சுற்று மற்றும் சுவாசத்தில் சிரமம் ஏற்பட்டதால் பாடசாலை நிர்வாகம் அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளது. சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மாணவிகள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தனர். இதுபோன்ற தடுப்பூசிகள் போடப்படும் போது சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்றும் இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்று மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். இதற்கிடையில் அதிர்ச்சியடைந்த மாணவிகளின் பெற்றோர் பாடசாலை வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள சிந்தி நகரில் நோயாளியை ஏற்றி செல்ல வந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சிறிய ரக மருத்துவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலியாகியுள்ளனர். நியூ மெக்சிகோ மாகாணத்தின் அல்புக்யூர்கி நகரில் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் சென்ட்லி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 விமானிகள் மற்றும் 2 மருத்துவ ஊழியர்கள் என மொத்தமாக 4 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை. இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.